புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த கும்பலை ஆபரேஷன் வெடிகள் நடவடிக்கையின் கீழ் அரியங்குப்பம் போலீசார் அதிரடியாக சுற்றி வளைத்து 3 பேரை கைது செய்தனர். மாணவி குளிப்பதை டாக்டர் வீடு எடுத்தாரா என்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பட்டா மாற்றுதல் விவகாரத்தில் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டி கிராம நிர்வாக அலுவலரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகராட்சியில் அடிக்காசு வசூலிக்கும் முறையை மீண்டும் அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குவது அவசியமில்லை என்று தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அனைத்து வகை பள்ளிகளும் 7 சனிக்கிழமைகளில் இயங்கும் என்று மாநில பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். காரைக்காலில் கோவில்கள் அருகே செயல்படும் அசைவ உணவகங்களை அகற்றக் கோரி விஸ்வ ஹிந்த் பரிஷத் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது.